ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் மீ பனப்புரங்கல் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பீட்ரூட் ரைஸ் பண்ண போகிறேன், அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அந்த ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அது அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸி ரெசிபி, யாருக்கும் தெரியாத ரெசிபின்னு இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அது நான் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வைல் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ அடுத்தும் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீட்ரூட் ரைஸ் நான் செய்ய போகிறேன் இப்போது. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு பேனில். நான் கடுகு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல டெம்பரிங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்படி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு ஸ்ப்ரிக் ஆஃப் கருவேப்பில்லை, அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி அதுவும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வதங்கும் போதே நான் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். இது அகைன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த குழம்பு மிளகா பொடி பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு கொடுத்தது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 சின்ன பீட்ரூட்டை வந்து இப்படி நான் மிக்சியில் வந்து கிரேட் பண்ணிட்டேன். ரிவர்ஸில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி ஆட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம் கையிலே. பட் நான் மிக்சியில் அப்படியே ரிவர்ஸில் அரைச்சிட்டேன், அதனால் ஃபைனாக இருக்காது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் சால்ட் ஆகும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் வந்து பாயில்ட் ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 1 கப் பாயில்ட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாயில்ட் ரைஸ்க்கு பதில் ரா ரைஸ் இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ரேஷியோ மட்டும் மாறும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம என்ன பண்ணலாம், அரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணியை. காரமும் இருந்தால் காரமும் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம், வாஷ் பண்ண அரிசியை. அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நைஸாக இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சி ரீச் ஆனோடனே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ண வேண்டியதாக ஒரு 3-4 விசில்ஸ்க்கு. ஸோ கவர் பண்ணி குக் பண்ணலாம்.